கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கார்த்திக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். வணக்கம். சூலூர் அருகே 10 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்த வழக்குல 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல கார்த்திக் பாத்தீங்கன்னா அவர் மீது 4 பிரிவுகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது பிஎன் செக்ஷன் படி 103, அதாவது கொலை செய்தது, அதே சமயம் பிஎன்எஸ் செக்ஷன் 140 படி கொலை செய்யும் நோக்கில் கடத்தி சென்றது. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல பாலியல் வன்கொடுமை சேர்க்கப்பட்டனால போக்சோ ஆக்ட் செக்ஷன் சேர்க்கப்பட்டிருக்கு. சிறுமி மீது கடுமையான பாலியல் குற்றம், அதுக்கப்புறம் கொடுங்காயங்கள் ஏற்படுத்தியது உள்ளிட்ட 4 பிரிவுகள் சேர்க்கப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். போலீசார் கைது செய்யும் பொழுது இவர் மாடியிலிருந்து குதித்ததால் அவர் கை கால் உடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கு போக்சோ வழக்கில் சேர்க்கப்பட்டிருப்பதனால போக்சோ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிபதி கோவை அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக கார்த்தியை விசாரணை நடத்தினார். இதில் பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் அவரை வைத்திருக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இதனை அடுத்து தற்போது அவருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சை முடிந்த பிறகு மத்திய சிறைக்கு அவர் மாற்றப்படுவார் என காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் இந்த வழக்கு மிக முக்கியமான வழக்கு என்பதனால் வரக்கூடிய நாட்கள்ல போலீசார் இவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.